அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலுமான கடைகளிலும் வீடுகளிலும் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் வச்சிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏன் வைக்கிறாங்க? இது வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த எலுமிச்சம்பழத்திலும் தண்ணியிலும் சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? குறிப்பிட்ட சில திசைகள் வைப்பதன் மூலம் கடையினுடைய வருமானமும் தொழிலும் இன்னும் மென்மேலும் வளரும் அப்படின்றாங்க. அது எந்த திசை? மேலும் 2 பொருட்களை சேர்ப்பதன் மூலம் இதனுடைய செயல்முறை, இதனுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இது போல பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம், வீடு, இந்த 2 இடத்துலையுமே செல்வம் நிறைவாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த இடமும் மென்மேலும் வளர்ச்சி அடையும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களும் மென்மேலும் வளர்ச்சி அடைவாங்க. ஒரு விஷயம் நல்லா மென்மேலும் வளருதுன்னு வச்சிங்களேன், அந்த விஷயத்தை சுற்றி பல்வேறு விதமான பொறாமையான எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், கந்திஷ்டிகள் அதிகரிக்கும். இதெல்லாம் தடுப்பதற்கு பல்வேறு விதமான செயல்முறைகள் இருந்தாலும் ரொம்ப எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த சில செயல்முறைகள் நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதில் ஒன்று தான் இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நிரப்பி எலுமிச்சம்பழம் வைக்கக்கூடிய ஒரு செயல்முறை. இதில் ஏன் குறிப்பாக கண்ணாடி டம்ளர் தண்ணி எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறாங்க? இந்த எலுமிச்சம்பழம் என்பது தேவக்கனி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா பழங்களை விட இந்த எலுமிச்சம்பழம் அதீத சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படி? இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் என்னன்னா, இந்த எலுமிச்சம்பழம் அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை கடவுளிடமிருந்து வாங்கினீங்க அப்படின்னா, கடவுளிடம் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும், தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். இவை அனைத்தையும் அது ஈர்த்து தன்னுக்குள் சேமித்து வைத்திருக்க கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக அது பயன்படும். அதாவது சக்தியை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதனால தான் குலதெய்வம் கோவில் அல்லது அம்மன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை தருவாங்க. அது நீங்கள் பூஜை அறையில் எடுத்து வைக்கணும். ஒரு விஷயத்தை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அப்போ கண்ணாடியை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கண்ணாடி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. மேலும் 8 விதமான மங்கள பொருட்களை கண்ணாடியும் ஒன்று அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் கண்ணாடி என்பது ஒரு மங்கள பொருளாக இருப்பதால் இதை பயன்படுத்துகிறாங்க. தண்ணி மிகவும் மிகவும் புனிதமான ஒன்று. பெரும்பாலும் எல்லா மதங்களிலுமே புனிதமான பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் அனைத்திலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தண்ணி. இந்த தண்ணி தோஷத்தை நீக்கும், நல்ல விஷயத்தை கொடுக்கும், நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும், மேலும் கெட்ட விஷயத்தை ஈர்க்கும் சக்தியும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது நம்ம தோஷம் பண்ணிட்டோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியை வச்சு தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போதே நம்ம மேல் இருக்கக்கூடிய கெட்ட விஷயம், தோஷம் அனைத்தும் நீங்கும். போல பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் தண்ணியில் இருக்குது. நீரின்றி அமையாத உலகு, நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே தண்ணீர் பயன்படுது. அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி நிறைந்தது தான் இந்த தண்ணீர். கண்ணாடி டம்ளர், தண்ணி, எலுமிச்சம்பழம், இந்த 3 மிகவும் புனிதமாகவும் மங்களகரமான பொருளாகவும் சக்தி பெற்ற பொருளாகவும் கருதப்படுவதால் நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில் மென்மேலும் வளரவும், உங்கள் வீட்டில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் இதை 3த்தையும் வைத்து கந்திஷ்டியையும் எதிர்மறையான விஷயங்களையும் தடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இது நீங்கள் நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் இதனுடைய பலன்கள் மென்மேலும் அதிகரிக்கும். நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும். இது மூட நம்பிக்கை, அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பலன் கம்மியாக தான் கிடைக்கும். இது நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், செய்ய வேண்டாம். நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் வருமானம் அதிகரிக்கணும், மென்மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இதை எந்த திசையில் வைத்தால் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னா, வடக்கு திசை என்பது குபேரக்குரிய ஒரு திசை, செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு திசை. அந்த திசையில் இந்த கண்ணாடி டம்ளர் முழுவதும் தண்ணீரை நிரப்பி எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பதன் மூலம் உங்கள் கடையில் வருமானம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திஷ்டிகளும் இது அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கடை நல்லா ஆக்டிவாக இருக்கணும், அதிகமான வாடிக்கையாளர்கள் வரணும், கடையில் வேலை செய்கிறவங்களும் துருத்துருன்னு சுறுசுறுப்பாக இருக்கணும், பார்க்கவே கடை பம்பரமாக சுற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு திசை. கிழக்கு திசை என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு திசை. எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஆற்றல் சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திசையில் இது வைப்பதன் மூலம் கடை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குப்பா, கடலுக்கு ஒவ்வொருத்தரும் நல்லா வேகமாக, நல்லா உத்வேகமாக, நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கந்திஷ்டியை தடுப்பதற்கும், கடையில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் உற்சாகமாக வேலை செய்ய வைப்பதற்கும் அந்த திசையில் இதை நீங்கள் வைக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு கடையில் இருக்கக்கூடிய கந்திஷ்டியையும் எதிர்மறையான விஷயமும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு கடை நல்லா வளருது அப்படின்னா அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்களால் மட்டுமல்ல, அந்த கடையில் இருக்கக்கூடிய தரமான பொருட்களால் மட்டுமல்ல, அந்த கடையில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலாலும் தான் அந்த கடை மென்மேலும் வளருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதே போல் கெட்ட விஷயங்களையும் கந்திஷ்டியிலும் நம்ம தடுத்தாதான் அந்த கடையில் நேர்மறையான ஆற்றல் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கடையில் கெட்ட எண்ணத்தோடு ஏன்னா வராங்கன்னு வச்சிங்களேன், பா எவ்வளோ வருமானம் வருது பார்ப்பா, இந்த கடையில் இருக்கவங்க எல்லாம் எவ்வளோ துருத்துன்னு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க பார்ப்பா அப்படின்னு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனோட, ஒரு பொறாமையான எண்ணத்தோட, ஒரு எதிர்மறையான விஷயத்தோடு வராங்க அப்படின்னா அந்த எண்ண ஆற்றல்களை அந்த தண்ணி ஈர்க்கும். அந்த தண்ணி ஈர்த்த உடனே அந்த எலுமிச்சை மரத்தில் செலுத்தி அதில் சேமித்து வைக்கும் அப்படின்றாங்க. எலுமிச்சம்பழம் என்பது சக்திகளை சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது ஆற்றலை ஈர்த்து தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். தண்ணீர் அதை ஈர்க்கும், எலுமிச்சம்பழம் அதை சேமித்து வைத்துக் கொள்ளும் அப்படின்றாங்க. அதனால தான் தண்ணியும் எலுமிச்சம்பழமும் இந்த செயல்முறைக்கு பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறு கடையை நோக்கி வரக்கூடிய கெட்ட விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், தீய விஷயங்கள் அனைத்தையுமே இது ஈர்த்து வைத்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் இதை வாரத்துக்கு ஒரு முறை எந்த நாளில் நம்ம மாற்றணும் அப்படின்னா, பெரும்பாலும் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது எந்த நாளை நம்மளுக்கு சுற்றி போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இதை நீங்கள் மாற்றினா போதுமானது. கால்படாத இடத்துல அந்த தண்ணி நீங்கள் போட்டுடுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் தொடலாமா அப்படின்னா தாராளமாக தொடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடுத்து கட் பண்ணி நீங்கள் போடுவதன் மூலம் மற்றவர்கள் யாரும் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் இதை மாற்றுவது மிகவும் மிகவும் நல்லது. எப்போ ஆரம்பிக்கணும்? வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பிக்கலாம், செவ்வாய்க்கிழமை காலையில் ஆரம்பிக்கலாம். இது மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. அப்படி இல்லையா, உங்களுக்கு எந்த தினம் மிகவும் அதிர்ஷ்டமான தினமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தினத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் குறைந்தது 7 நாள் நிச்சயமாக அந்த கடையில் அது இருக்கணும். மேலும் வடக்கு திசை மற்றும் கிழக்கு திசை தவிர வேறு எந்த திசையிலும் இந்த செயல்முறையை கண்ணாடி டம்ளரில் தண்ணி நிரப்பி எலுமிச்சம்பழம் போட்டு வைக்காதீங்க. ஏன்? ஒரு கடைக்கு வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா அது வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய தேவதைகளால் தான். ஒரு கடையில் இருக்கவங்க எல்லோரும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய ஆதிபகவனால் தான். அந்த 2 திசைகள் இது வைப்பதன் மூலம் அந்த கடையில் வருமானமும் அதிகரிக்கும். கடையில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செஞ்சு கடையை மென்மேலும் உயர்த்துவாங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அதில் எந்தவித புள்ளிகளும் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது பழமாகவும் இருக்கலாம், ஓரளவுக்கு காயாகவும் இருக்கலாம். கடையிலேருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வரீங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செயல்முறைக்கு நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். மேலும் இதில் 2 பொருட்கள் சேர்ப்பதன் மூலம் இந்த எலுமிச்சம்பழம் செயல்முறைக்கு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது உங்கள் கடையில் வருமானம் அதிகரிக்கணும், வருமானம் சம்பந்தமான பல்வேறு விதமான கந்திஷ்டிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது கடையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க, எனக்கு வர வேண்டிய பணம் பல இடங்களில் வராமல் தடப்பட்ட போகுது அப்படின்னா அந்த இடத்துல பணம் சம்பந்தமான, செல்வம் சம்பந்தமான கந்திஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கல்லாப்பட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த செயல்முறையை வைக்கணும். அப்படி பணத்தை மென்மேலும் அதிகரிக்கவும், பண சம்பந்தமான கந்திஷ்டியை நீக்கணும் அப்படின்னா அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் பணத்தை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கந்திஷ்டிகளை அது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி நிரப்பி அதில் குறைந்த அளவு பச்சை கற்பூரம் போட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிங்க அப்படின்னா செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும், தொழில் வருமானம் மென்மேலும் கூடும். உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு பல்வேறு இடங்களிலிருந்து தடைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எந்தவித தடையும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு பொருளாக புஷ்பம், ஏதாவது ஒரு புஷ்பம், அது வெண்மை நிற புஷ்பமாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நிறம் புஷ்பமாக இருந்தாலும் சரி, அல்லது சிவப்பு நிற புஷ்பமாக இருந்தாலும் சரி, அந்த புஷ்பத்தை அதில் போட்டு வைப்பதன் மூலம் புதிய நல்ல வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. கடையில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் அது கடையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆற்றலையும் அதிகரிப்போம். வீட்டு நிலைவாசலில் கூட நம்ம இந்த செயல்முறை செய்வோம். அழகான ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் பல்வேறு மலர்களை வைப்பதன் மூலம் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தையும் வீட்டுக்கு மங்களகரமான ஒரு விஷயத்தையும் உருவாக்கி மகாலட்சுமியை வரவைப்பதற்கான ஒரு செயல்முறையாக அது கருதப்படுது. அதே போல தான் இந்த கண்ணாடி டம்ளர் தண்ணி, எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், அதனுடன் ஏதாவது ஒரு புஷ்பத்தை போட்டு நீங்கள் வைப்பதன் மூலம் கடையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனர்ஜி அதிகரிக்கும், உற்சாகம் அதிகரிக்கும், மனதில் ஒரு மன நிறைவை ஏற்பட்டு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, நல்ல புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அந்த அழகு
நல்ல கஸ்டமரை ஈர்த்து உங்கள் கடைக்குள்ளே செலுத்தும் அனுப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நீங்கள் இதை அனைவரும் பார்க்கும்படி வைக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய விசேஷமே. எல்லாரும் பார்க்குறபடி வச்சாதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை இதை அப்சர்வ் பண்ணும் என்பது நம்பிக்கை. இதை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வீட்டில் வைக்கலாம். ஒரு சிலலாம் வீட்டிலே ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, வீட்டில் சின்ன சின்ன தொழில் செஞ்சுருப்பாங்க. மேலும் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் அதிகமான நபர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுபோல் அமைப்பு இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக இதை வைக்கணும். உங்கள் வீட்டுக்கு அதிகமான நபர்கள் வராங்க, அதிகமான நபர்கள் நீங்கள் வீட்டில் சந்திக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த செயல்முறை எங்கள் வீட்டில் வைப்பதன் மூலம் கெட்ட எண்ணத்தோட, கெட்ட சிந்தனையோட எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களிடம் வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை இதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பை இதை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இதில் பயன்படுத்தக்கூடிய தண்ணி விசேஷமான சில இடங்கள்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த செயல்முறைக்கு இன்னும் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கோவில்களில் புனிதமான நீர், புனிதமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளங்கள் இருக்கும், கிணறுகள் இருக்கும். சில கோவில்கள் ஆறுகளுக்கு அருகில் இருக்கும். அந்த ஆற்றில் நீராடினால் நம்மளுடைய தோஷம்லாம் நீங்கிடும் அப்படின்னுவாங்க. அது தீர்த்தம் அப்படின்னு மக்களிடையே பெருமையாகவும் சிறப்பாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சிலருடைய குலதெய்வம் கூட குளம், கிணறு, ஆறு இவற்றின் அருகில் இருக்கும். அந்த நீர் கூட புனிதமாக அப்படின்னு கருதப்படுது. பஞ்சபூதங்களில் குறைந்தது 2வது நம்முடைய தொழில் செய்யும் இடங்களிலும் வீடுகளிலும் இருப்பதன் மூலம் பஞ்சபூதங்களுடைய சக்தி நிறைய பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த ஆகாயத்தையும் காற்றையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நிலத்தையும் நீரையும் நெருப்பையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அதில் நெருப்பு அடங்கி போச்சு. நீர், நம்முடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இது போல புனிதமான இடங்களில் இருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வீட்டில் வைப்பதன் மூலம் பஞ்சபூதத்தின் நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி அடக்கிட்டோம். அடுத்தது நிலம், மண். நம்முடைய குலதெய்வத்திலிருந்தோ இல்லைதான் ரொம்ப புனிதமாக கருதப்படக்கூடிய ஆலயங்களிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மண், அந்த இடத்துல கூடிய தெய்வீக சக்தி அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இது போல் பஞ்சபூதங்களில் 3 விஷயத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கும் போது மிகப்பெரிய சக்தி அதிகரிக்கும். அதே போல தான் இந்த செயல்முறைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர், புனிதமாக சொல்லக்கூடிய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களிலிருந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் அற்புதமான சக்தி அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலுமான கடைகளில் காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், ராமேஸ்வரம் தீர்த்தம் அப்படின்னு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா? அதுபோல் இடங்களிலிருந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் விசேஷமான சக்தி கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வம் நீர்நிலைக்கு அருகில் இருந்தால் கிணறு, குளம், ஆறு இந்த இடங்களிலிருந்து எடுத்துகிட்டு வந்த நீரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அமோகமான சக்தி இந்த இடத்துக்கு நிறைவாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நீரை நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching.